அந்த பசும்பச்சை நிற உயிரினத்தை பார்த்த சிறுவன் பயந்தாலும் அவன் உடனே ஓடவில்லை. அவர் பார்த்தது ஜீலோ ஒரு சிறிய நாயை காப்பாற்றியதை, அப்படி ஹீரோ மாதிரி நடந்ததை. சிறுவன் நெருங்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பேர் அரவ். அரவ் மெதுவாக ஜீலோவிடம் சென்று சொல்கிறான், நீங்க யார்? நீங்க பச்சையா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, என்ன கீட் பண்ண போறீங்களா? ஜீலோ அவனை பார்த்து மெதுவாக தலையாட்டினான். நான் ஜீலோ, நம் நண்பர்கள். அரவ் சிரிச்சான். முதலில் அவன் பயந்தாலும் ஜீலோ அவனுடன் கை கொடுக்கும்போது அவன் மனசு மாறிச்சு. அந்த இரவெல்லாம் அரவ் ஜீலோவை காட்டாமல் ஒரு பழைய பாளையத்தில் வைத்தான். உணவு, தண்ணீர், ஒரு பையன் தெரிந்ததையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். ஜீலோ இப்படி ஒரு மனித இளைஞனிடமிருந்து இவ்வளவு பரிவும் நம்பிக்கையும் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தன்னுடைய கிரகத்தை பற்றியும் சொல்கிறான். என் கிரகம் ஜென்டாக்ஸ், அங்க எல்லாமே அறிவியல். உணவு மாத்திரைகள், பசுமை இல்ல, உணர்வுகள் கூட குறைவுதான். ஆனா இங்க பூமி இதுதான் உண்மையான வாழ்க்கை போல இருக்கு. அரவ் கேட்கிறான், நீ இங்க இருந்து திரும்ப உன் கிரகத்துக்கு போக போறியா? ஜீலோ மெளனமா இருக்கிறான். அவனது விண்கலம் உடைந்திருக்கிறது. திரும்ப போவது கடினம். அதே சமயம் கிராமத்துக்குள் சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. மின் ஒளி பளிச் பளிச், தொலைக்காட்சிகள் தானாக இயங்குகின்றன. சிலர் வானில் அயல் தேசிய ஒளிக்கற்றைகளை பார்த்ததாக சொல்கிறார்கள். இந்த செய்தி ஒரு விஞ்ஞான குழுவிடம் சென்று சேர்கிறது. அவர்கள் ஜீலோவை தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். ஜீலோ இதை உணர்கிறான். அவன் ரோபோவாட்ஸ் மூலம் சில தூர சேனல் தகவல்களை பெற்று சொல்லுகிறான். அரவ் நம்மை தேடி வருகிறது. அவர்கள் என்னை பிடிக்க விருப்பமில்ல. அவர்கள் என்னை ஆய்வு செய்வார்கள். மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை. அரவ், ஜீலோ, நான் உன்னை யாருக்கும் காட்ட மாட்டேன். நீ என்னோட நண்பர். அந்த இரவெல்லாம் ஜீலோ ஒளியுடன் ஒரு சிறிய ரோபோவை கொண்டு தனது விண்கலத்தை திருத்த முயற்சி செய்கிறான். ஜீலோடா, நான் பூமியிலிருந்து போக வேண்டிய நேரம் வரும். ஆனால் அதைவிட முன்னாடி இந்த பூமியில் நடக்கும் சில அபாயங்களை நான் தடுப்பதுதான் முக்கியம். அரவ், அபாயமா? என்ன அபாயம்? ஜீலோ, விசுவத்தின் வேகத்தில் ஒரு மாபெரும் கிரகம் பூமிக்கு நேராக வேகமாக வருகிறது. அது வந்துவிட்டால் பூமியின் ஈர்ப்புச் சக்தி சிதறும், உயிர்கள் அழியும். அரவ் பதறுகிறான். ஜீலோ, இதை யாராவது மனிதர்கள் கேட்பாங்களா? ஜீலோ, அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் என்ன நீ நம்புகிறாய், அதுவே போதும். அந்த நள்ளிரவில் வானத்தில் வெடிக்கும் ஒளிக்கிழிகள், பசுமை நிழல்கள், சத்தமில்லாத விமானங்கள், ஹெலிகாப்டர் மாதிரி. ஆனால் மனிதர்கள் இயக்கவில்லை. மற்ற ஏலியன்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ஜீலோ சொல்கிறான், அவர்கள் என்னை தேடி வரவில்லை, இந்த பூமியை தேடி வந்திருக்கிறார்கள். இப்போ இது எனக்கு ஒரு கடமை, பூமியை பாதுகாப்பது. என் நண்பன் அரவ் இருக்கிறானே, அவனுக்காகவும். அரவ் ஜீலோவின் கையை பிடிக்கிறான். நான் உன்னோட இருக்கேன். நாம் சேர்ந்தே இது எல்லாம் எதிர்த்து போராடலாம். ஜீலோ சிரிக்கிறான். நீ ஒரு மனிதன், ஆனால் ஒரு உண்மையான ஹீரோ. இப்படியே இருவரும் சேர்ந்து பூமியின் பாதுகாப்புக்கு ஒரு பயணம் ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கப் போகும் ஆபத்துகள் என்ன? மற்ற ஏலியன்கள் யார்? ஜீலோவின் விண்கலம் திருந்துமா? அனைத்தும் அடுத்த பாகத்தில். பாகம் 3 தொடரும். இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.